இந்த விஜய் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இன்டர்வியூஸ் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். பட் ஆனாலும் இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்து நாளைக்கு அரசியலுக்கு தலைவராக இந்த மக்கள் தேர்ந்தெடுத்துட்டா பை மிஸ்டேக். ஓகே, அப்போ இவங்கெல்லாம் ஒரு தலைவராக இல்லாட்டி ஒரு சிஎம்மாக வந்தானே இந்த நாடோட கதி எப்படி இருக்குன்னு சொல்லி தான் என்னோட ஆதாங்கம். எவ்ரிபடி எல்லாத்துக்குமே ரைட் இருக்குது அரசியல் வர்றதுக்கு. பட் அதுக்கும் ஒரு சில தரம் வேண்டும். தட் இஸ் ஒரு ஊரை ஏமாத்துனவன், டெரரிஸ்ட்டு, டேக்ஸ் கட்டாதவன், பொம்பளை பொறுக்கிங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், இவனுங்கெல்லாம் வந்து அரசியலில் காசை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வந்தாங்கன்னா இந்த நாடு மக்கள் என்ன ஆவாங்க தான் என்னோட ஆதாங்கம். இப்போ வந்து அவரோட மாநாடு நடத்திட்டு போட்டார், அவங்க பிரச்சனை. பட் நிஜமாகவே விஜய்க்கு வந்து மக்களுக்கு சேவை பண்ணணுன்னா அவ்வளோ பணம் அங்கே வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நடந்த மாநாடு நாட் வின் 2 hours. இந்த 2 ஹவர்ஸ்க்காக எவ்வளோ க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. மக்கள் உன்னை தேடி வரதை விட நீ ஏன் மக்களை தேடி போக முடியாது? அப்படின்னா உனக்கு ஒரு சோம்பேறித்தனம், ஆணவம், திமிர். என்னென்னா நான் கூப்பிட்டா இவளை கூட்டம் வரும்னு சொல்லி அந்த ஒரு திமிர். அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அதுக்கு தலகணம் புரியாமல் ஏதோ பேசியிருக்கு. ஒரு இம்மெச்சூர் பர்சன், ஐ ஒன்ட் டு கால் ஹிம் அ பாலிட்டிஷியன். ஒரு மனுஷனுக்கு ஒரு பேசிக் மெச்சூரிட்டி இருக்கணும். அவன் வந்து ஒரு படித்த பையன் சொல்லி சொல்கிறாங்க லாயலா காலேஜில். ஓகே, அப்போ லாயலா காலேஜ்லேருந்து வரதெல்லாம் இப்படி தான் பைத்தியக்காரத்தனமாக பேசுமாட்டில். ஒன்று வந்து உதயநிதி ஃப்ரம் லாயலா, சூர்யா ஃப்ரம் லாயலா, விஷால் ஃப்ரம் லாயலா, அப்புறமேல் திங். ஐ எம் சாரி, இட்ஸ் அ 100-year இன்ஸ்டிடியூஷன். பட் எந்த மாதிரி ஒரு எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாப்புலாரிட்டிக்காக அந்த லாயலாவில் போய் படிக்கிறது. ஓகே, ஸோ ஐ டோன்ட் நோ இவங்க எந்த திமிர் ஆணவத்தில் இதெல்லாம் பேசுகிறாங்களோ தெரியாது.